நிறைய பேர் வீட்டில் தீபாவளிக்கு செய்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பூரணம் செஞ்சிடலாம். 1/2 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியில் வடிச்சிட்டு சூடு ஆறின பிறகு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 1/4 கப் தேங்காய் துருவலை வதக்கி எடுத்துக்கலாம். நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கடலைப்பருப்பு தேங்காவெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒன்று சேர கிளறலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்த உடனே நல்லா ஆற வச்சு இந்தமாரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாகிடாமல் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம உருட்டி வச்ச பூரணத்தை டிப் பண்ணி எண்ணெயில் போட வேண்டியது தான். ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சுழியம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.